இப்படியெல்லாம் நினச்சிட்டு திமுக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி திமுகவில் சீட்டெல்லாம் கேட்டதெல்லாம் உண்டு. அதெல்லாம் நடக்கலை. அதனால் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு தாக்கு பிடிக்கும் திறன் இல்லை. அதனால் இருந்து நின்று போராடி எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய தெர் இஸ் அ ப்ரைஸ் டு பே இல்லையா? உங்களை வந்து ஒரு பார்ட்டி ஃபீல்டு பண்ணுதுன்னா அந்த பார்ட்டிக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சவராக இருக்கணும். நீங்கள் ஏதோ அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்துட்டீங்கன்றதுக்காக அவங்களை கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கு இப்போது இந்த 20, 30, 40 ஆண்டுகளில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸில் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. வேறு சில கட்சிகளில் அந்த மாதிரி வெளியில் காலகட்டத்தில் அப்படி இல்லை. லேட்ரல் என்ட்ரி இன்றைக்கி நடக்குது. ஸோ அதனால் நான் திருப்பி அவர் என்ன சொன்னார், என்னுடைய ப்ரொஃபஸர் அவர் லூயி சோன், இங்கே ஃப்ளெச்சர் ஸ்கூல் ஆஃப் லா அண்ட் டிப்ளமசின்னு இருக்குது, உனக்கு பொது வாழ்க்கை ஆசை இருக்குது, நீ வந்து அங்கே படிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றார். ஸோ நான் திரும்பி வந்துட்டு இதெல்லாம் இந்த முயற்சியெல்லாம் பண்ணும்பொழுதே அங்கே வந்து எம்எல் முடிச்சிட்டதுனால நான் படித்த சட்டக்கல்லூரியிலேயே இளநிலை பேராசிரியராக போய் சேர்ந்து வேலை பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு வருஷத்தில் இது நடக்குது. திருப்பி அமெரிக்கா போகிறதுக்கான முயற்சி நடக்குது. சட்டமன்றத்திற்கு போகணுன்ற அந்த வேட்கையினால் சில முயற்சியெல்லாம் நடக்குது. எல்லாம் அது தோற்று போயிடுது. திருப்பி அமெரிக்கா போயிடுறேன் பிஹெச்டி படிக்கிறதுக்கு. இதுக்கு இடையில் வந்துட்டு நான் என்னுடைய மனைவி அவங்கள சந்திக்கிறேன். அவர்களோடு எனக்கு திருமணம் நடந்து விடுகிறது. காதல் திருமணம் தான். எங்கே பார்த்தீங்க? அவங்க வந்து நான் லா காலேஜில் இந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பேச்சாளர்னு எனக்கு ஒரு நினைப்பு. அந்த நினைப்பு வேறு சில பேருக்கும் இருந்துச்சு. அதனால் அவர்கள் நடத்தின ஒரு போட்டிக்கு என்னை வந்து ஜட்ஜாக வந்து இருக்கிறதுக்காக கேட்க வந்தாங்க. ஒரு 6-7 பேர் சேர்ந்து வந்தாங்க. அதில் இவங்களை பார்த்த உடனே எனக்கு ஷீ ஸ்ட்ரக் மீ. ஏன்னா அடுத்த சந்திப்பிலேயே வந்துட்டு என்னோட நிரந்தரமாக இந்த வாழ்க்கை பயணத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி. 2வது சந்திப்பு? ஆமாம், ரொம்ப வேகமாக இல்லையா? ஸோ காதல் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நேர்த்தியாக அவர்களுடைய உடை, அவர்கள் கட்டிய சேலையுடைய அழகு எனக்கு எல்லாம் பிடிச்சிருந்தது ரொம்ப. அதனால் அப்படி கேட்டேன். அதற்கு பிறகு அந்த திருமணம் எப்படியோ கூடி வந்துச்சு. அதில் சிக்கல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தவிர்த்து எப்படியோ பின்னாடி